2026 சட்டமன்ற தேர்தல் என்பது எப்படியான போக்கினை கொண்டதாக இருக்கும்? முந்தைய தேர்தல்களுக்கும் இன்றைய தேர்தலுக்கும் என்ன மாதிரியான வேறுபாடுகளை களம் காணப்போகிறது என்கிற 2 கேள்விகள் இருக்கின்றன. அதிமுக திமுக என்று இருந்த களம் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகாக சந்தித்த தேர்தலில் குறிப்பிட்ட பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை மட்டுமே பெற்று அதிமுக என்ற அந்த கட்சி நடைபெற்றிருக்கிறது. திமுக 10 ஆண்டுகளுக்கு பிறகாக ஆட்சி பொறுப்பில் விட்டிருக்கிறது. திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கான அத்தனை முனைப்புகளையும் அது செய்கிறது. எப்பொழுதும் திமுகவுக்கு இருக்கிற பிரச்சனைகளாக இருக்கிற அதே பிரச்சனைகள் இப்பொழுது இருக்கிற ஆட்சியாளர்களுக்கும் இருக்கின்றன. சட்டம் ஒழுங்கு சார்ந்தது, பிறகு உள்ளூர் கட்சியினுடைய பிரமுகர்களை சார்ந்தது, அவர்களுடைய அடிப்படைகளை சார்ந்தது, பிறகு நிர்வாக ரீதியிலான சிக்கல்கள், இவையெல்லாம் அவர்களுக்குள்ளே கட்சிகளுடைய தாக்குதல், அரசு நிறுவனத்திற்குள்ளே, இப்படி அந்த கட்சியினுடைய ஆளும் கட்சிக்கு மேல் இருக்கிற எதிர்ப்பாளர்கள் அப்படியே நீடிக்கின்றன. அது மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கான முயற்சி இருக்கிறது. சப்போஸ் ஏதேனும் ஒரு காரணத்தினால் 26 திமுக களத்தில் ஆட்சியை பெறவில்லை என்றால் யார் அதற்கான அடுத்த வாய்ப்புள்ளவர்கள் என்று கருதப்படுகிற சூழலில் இப்பொழுது 3 போட்டியாளர்களாக பார்க்கப்படுகிறது. ஒன்று பிஜேபி, இன்னொன்று அதிமுக, பிறகு இப்பொழுது களத்திற்கு வந்திருக்கிற விஜயான ஒரு கூட்டணி, அவர் தலைமையிலாக அமைக்கப்பட போகிற அல்லது அவர் மட்டும் தனித்து போட்டியிடுகிற ஒரு கூட்டணி. இதற்கு அடுத்து இருக்கிற மற்ற கட்சிகள் ஏதேனும் ஒரு கட்சியினுடைய கூட்டணியோடு இணையப் போகின்றன. திமுகவில் பல கட்சிகள் ஆல்ரெடி கூட்டணியில் இருக்கின்றன. அதிமுக என்கிற அந்த கட்சியை புதிதாக வந்திருக்கிற விஜய் சுட்டுவதே இல்லை. அதை குறித்து பேசுவதை கூட தவிர்த்து விடுகிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியும் அதே போக்கை தான் இதற்கு முந்தைய காலகட்டங்களிலே கையாண்டது. இப்பொழுது சற்றே அதை அதிமுகவை விமர்சிக்க செய்வதாக பார்க்க முடிகிறது. பொது இடங்களில் அவர்கள் கலந்து ஆலோசிக்கிற மாதிரியான ஒரு சூழல் நிலவுகிறது. முந்தைய நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்குமான கூட்டணியை பாரதிய ஜனதா தான் தவிர்த்திருக்கிறது, அதிமுக அல்ல. பாரதிய ஜனதா தவிர்த்ததை அதிமுக நாங்கள் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைக்கவில்லை என்கிற துணியில் அவர்கள் அதை பறைசாற்றி கொண்டார்கள். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தான் அதிமுகவை தவிர்த்து விட்டு ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்கு சதவீதத்தை காட்ட வேண்டும் என்பதற்காகவே அது தனித்து நின்று இப்பொழுது அது 18% வாக்குகள் எங்களுக்கு இருக்கின்றன என்று பல தொகுதிகளில் 2ஆம் இடத்தை நாங்கள் பிடித்திருக்கிறோம் என்றும் அவர்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக வரும் தேர்தலில் 2 வாய்ப்பு இருக்கிறது. அதிமுக பாரதிய ஜனதா கட்சிக்கான கூட்டணி என்ற அந்த வாய்ப்புகளே கிடையாது. அதே பாரதிய ஜனதா விஜய் கட்சிக்கான கூட்டணி என்பதும் கிடையாது. அந்த சூழலில் விஜயோட முக்கியமான பங்கு என்னவாக இருக்கும் என்று சொன்னால், திமுகவை நோக்கி பயணிக்கிற வாக்குகள், அதாவது எதிர்நிலையிலிருந்து இவர்களுக்கு வாக்கு செலுத்தக்கூடாது என்று சொல்லி திமுகவுக்கு போகிற வாக்குகளை தன்மயப்படுத்துவது, வேறு வகையிலாக அதை கொண்டு போகிற வேலையை விஜய் செய்து விடுகிற பொழுது 60-65% வாக்கு சதவீதம் இருக்கும் என்று அது 3ஆக பிளவுபடுகிற பொழுது விஜயனுடைய தாக்கம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்காக இருக்கும். ஆக 20% என்கிற போது 60% திமுகவுக்கு இன்னும் கூடுதல் சதவீதம் வருகிற பொழுதும் இந்த பிரிக்கிற வாக்குகளின் அடிப்படையில் திமுகவினுடைய வெற்றி சதவீதம் பாதிப்புக்குள்ளாகும். 2 வாய்ப்புகள் தான் இருக்கின்றன வரும் 26 தேர்தலில். ஒன்று, திமுக திரும்பவும் தன்னுடைய அரசியல் அதிகாரத்தை பல வழிகளில் முயன்று மீண்டும் பிடிப்பது. அப்படி சாத்தியக்கூறுகள் இல்லை என்றால் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பிடிப்பதற்கான பல வழிநிலைகளும் பல கள நிலவரங்களும் இருக்கின்றன. அதை ஒருபோதும் மறுக்க முடியாது. ஒரு ஆண்டுக்கு முன்பாக என்னுடைய கணிப்பை நான் இங்கே வெளியிடுகிறேன். அதிகபட்ச வாய்ப்பு திமுக
திமுக சரியான முறையில் அதை நகர்த்தி காய்களை நகர்த்தி அதை கையாள தவறிவிட்டால் பாரதிய ஜனதாவுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கின்றன. அதிமுக ரெட்டலை சின்னத்தோடு அதை அனுப்பி வைக்கிற முறையில் தான் பாரதிய ஜனதாவினுடைய நடவடிக்கைகள் இருப்பதாக நான் கருதுகிறேன். இதை தொடர்ந்து காத்திருந்து என்ன நடப்பது என்பதை பார்ப்போம். நன்றி.